ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மெத்தடில் நான் எந்தெந்த மாதிரியெல்லாம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே செப்பரேட் பண்ணிவிட்டு ஆர்கட் கொடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஸோ இது வந்து பேக் பார்ட் எல்லாமே நான் மெஷரிங் ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலில் மெஷரிங் ப்ளவுஸ் வச்சுட்டு எந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே செப்பரேட்டாக நம்ம சேனலில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்லீவை தான் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிருவேன். இந்த ஸ்லீவ் பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆர்காட் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுவேன். அப்படியே கண்டினியூஸாக செகண்ட் ஸ்லீவ்லையுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. சேமாகவும் ஸோ நம்ம இப்போ 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ கீழே பாபினில் வேலை கலர் த்ரெட் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு உள்ளே வர்ற த்ரெட்டு. ஸோ நமக்கு வேறு கலர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக்கை தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். ஸோ அதில் 1/2 இன்ச் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை டபுள் ஃபோல்டாக 1 இன்ச்சுக்கு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். நல்லா எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்படின்னா தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேர்த்தாப்புலேயே டாட்டும் பிடிச்சி பேக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். பேக் கட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வந்துடும். ஏன்னா பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட்டிங் போடுவோம். ஸோ நமக்கு இப்போ பேக் பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் கப் தான் பிடிக்க போகிறோம். ஸோ கப் வந்துட்டு நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அதிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து டாட் பிடிக்க போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து எந்தெந்த அளவுகளெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முதலேருந்து நம்ம டாட் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸில் டாட் எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான டிப்ஸோட நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கானில் நான் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதனால கப்போட ஷேப் வந்துட்டு ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ ஷார்ப் இல்லாமல் பண்ணுறதும் நம்ம பண்ணலாம். ஸோ இவங்க ஷார்ப்பாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 2 சைடுமே கப்போட டாட் வந்து பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பட்டி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 இயர்ஸாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பட்டி கட்டிங் ஸ்டிச்சிங்கில். நான் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான கட்டிங் ஸ்டிச்சிங் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே பேக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பட்டி வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வந்து கிடச்சிரும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வருது, பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற அளவில் பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல்
நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளெல்லாம் மெஷர் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டான பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ கிளாத்தில் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் போட்டு மெஷர் பண்ண அளவுகளெல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி வந்து மெஷர் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போதுமே சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது பட்டி சேமாக வரலை அந்த மாதிரி பாருங்கள், ஃப்ரண்ட் வந்துட்டு நீட்டாக இருக்குது, பட்டி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா நெக்லைன் வந்துட்டு ரொம்ப டைட் ஆகிரும், அதாவது குட்டி ஆயிரும். ஸோ நம்ம பட்டி கிளாத்து தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டியும் வி பட்டியும் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வருது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ப்ளவுஸில் A to Z எல்லா வீடியோஸுமே தனி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி பேட்டர்ன் போடுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வி பட்டி அண்ட் கொக்கி பட்டி ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஷோல்டர் ஜாயின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் அட்டாச்மெண்ட் கொடுப்போம். ஸோ நம்ம இதில் ஐ தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது இந்த ஐ பார்ட் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் தான். ஷோல்டர் ஜாயிண்ட் நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நெக்லைன் ரெண்டும் சேமாக வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் கொடுங்க. நீங்கள் ஆம்ஹோல் சைடு சேமாக வச்சு ஷோல்டர் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் எக்ஸஸாக கிளாத் வரும். அதாவது நீங்கள் ஷோல்டர் ஜாயின் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் எக்ஸஸாக கிளாத் வரும். ஸோ அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நெக்லைனும் சேமாக வச்சு ஷோல்டர் ஜாயின் கொடுக்கும்போது எக்ஸஸாக வர்ற கிளாத் வந்து ஆம்ஹோல் சைடு போயிடும். ஸோ நம்ம ஆம்ஹோல் சைடு கிளாத்தை கட் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நெக்ஸ்ட் சைடு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நெக்கோட அகலம், அதாவது நெக் ரவுண்டு வந்துட்டு எக்ஸஸாக ஆகிரும், அதிகமாகிரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் பண்ணும்போது அதிகமாச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்காது, ஃப்ரண்ட் ரொம்ப ஓப்பனாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நீங்களும் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்தே, அதாவது சென்டர்லேருந்தே அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரஃப்பாக ஒரு சைடு ஜாயின் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ். நார்மல் ப்ளவுஸில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தான் நெக்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவேன். ஹெம்மிங் பண்ணுறதில்ல, ஒன்று பைப்பிங் மெத்தடில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன், இல்லை அப்படின்னா டபுள் ஸ்டிச் போட்டு பண்ணி கொடுப்பேன். ஸோ கிராஸ் பீஸ் உங்களுக்கு நல்லா கட் பண்ண தெரியணும், அதை ஜாயின் பண்ண தெரியணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நார்மல் ப்ளவுஸில் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக் பீஸையுமே அடித்து உள்ளே கூட திருப்பிட்டோம். ஸோ சிங்கிள் லைன் இருக்கும், அதில் டபுள் ஸ்டிச் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ நெக்கோட எட்ஜிலே நான் வந்து ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் கொடுத்துருவோம். எக்ஸஸாக போகிற ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுருங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டிச் போட்டு கொடுப்பேன். அதாவது ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு வேர் பண்ணும்போது டைட்டாக சம்டைம்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க 1 ஸ்டிச் பிரிச்சுருவாங்க ஃபஸ்ட்டே. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸஸாக 3 ஸ்டிச் இருக்கும் பார்த்திங்களா, அதனால நான் 3 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம
சைடு ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலே கிளாத் கொடுக்காதீங்க, நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ ப்ளவுஸை வந்துட்டு நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. எந்தவித ஏற்ற இறக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு பட்டி ரெண்டும் சேமாக இருக்கணும், நம்ம டாட் பிடிச்ச இடம் ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ளவுஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாய் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.